சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அரசியல் கட்சிகளின் பரப்புரைகள் படிப்படியாக தொடங்கி இருக்கின்றன. கூட்டணிகள் இன்னும் இறுதியாகவில்லை என்றாலும் தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டியிடப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் சாதாரண பொதுமக்கள் மத்தியிலும் அதிகரித்திருக்கிறது. கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, புதியவர்கள் களமிறக்கப்படுவார்களா என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் மக்களின் மன ஓட்டத்தை நேரடியாக அறிந்து கொள்வதற்காக நமது செய்தியாளர்கள் தொகுதி வாரியாக களம் இறங்கி பணியாற்றி வருகிறார்கள். மக்களுடனான சந்திப்புகள் மூலம் எந்தெந்த அம்சங்கள் வாக்குகளை தீர்மானிக்கப் போகின்றன என்பதை அறிந்து வருகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நாம் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருப்பது ஈரோடு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளின் ஒட்டுமொத்த கள நிலவரத்தை நமக்கு தர இருக்கிறார் செய்தியாளர் ஜான் மைக்கேல். விவசாயத்தையும் ஜவுளி தொழிலையும் முதன்மையாக கொண்டது ஈரோடு மாவட்டம். இம்மாவட்டத்தின் சிறப்புகள் குறித்து இப்போது பார்க்கலாம். கொங்கு மண்டலத்தில் உள்ள ஈரோடு மாவட்டம் 5692 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம், பவானி உள்ளிட்ட 4 நகராட்சிகள் மற்றும் 342 ஊராட்சிகளை உள்ளடக்கியது இந்த மாவட்டம். கர்நாடகத்தை ஒட்டி அமைந்துள்ள இந்த மாவட்டம் அதிக அளவிலான வனப்பகுதியை உள்ளடக்கியதாக இருக்கிறது. தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை உருவாக்கிய தந்தை பெரியார் பிறந்த வீடு இம்மாவட்டத்திற்கு தனித்த அடையாளத்தை தரும் இடமாக இருக்கிறது. பவானி சாகர் அணை, தாளவாடி மலை மற்றும் பன்னாரி அம்மன் கோவில் போன்றவை மக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் இடங்களாக இருக்கின்றன. காவிரி, பவானி போன்ற ஆறுகளால் பாசன வசதி வரும் இந்த மாவட்டத்தின் முக்கிய தொழில் விவசாயமாகும். சுமார் 9 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்படுகிறது. நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, சோளம், பருத்தி மற்றும் எள் போன்றவை இங்கு பயிரிடப்படும் முக்கிய பயிர்களாகும். இப்பகுதியில் மஞ்சள் அதிக அளவில் விளைவிக்கப்படுவதால் அவற்றை சந்தைப்படுத்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பருத்தி விளைச்சல் அதிகம் நடைபெறுவதால் பஞ்சாலைகள் நிறைந்துள்ள பகுதியாகவும் இது இருக்கிறது. மோட்டார் வாகன உதிரிபாகங்கள் தொழிற்சாலைகளும் இங்கு உள்ளன. துண்டுகள், படுக்கை விரிப்புகள் போன்றவை அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு உலக நாடுகள் பலவற்றிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமிழகத்தின் சந்தன தேவையில் சுமார் 1/3 பங்கு இந்த மாவட்டத்திலேயே உற்பத்தி செய்யப்படுகிறது. ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை கொண்டுள்ளது ஈரோடு மாவட்டம். இந்த மாவட்டத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 18,12,954. இவர்களில் ஆண்கள் 8,96,060 பேர், பெண்கள் 9,16,782 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 112 பேர். இந்த மாவட்டத்தில் குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக அந்தியூரும், அதிக வாக்காளர்களை கொண்டுள்ள தொகுதியாக ஈரோடு மேற்கு தொகுதியும் உள்ளன. பெண் வாக்காளர்களை விட ஆண் வாக்காளர்களை அதிகம் கொண்டுள்ள தொகுதியாக உள்ளது அந்தியூர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியது. தேமுதிகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தலா 1 தொகுதியை கைப்பற்றின. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன? இம்மாவட்ட மக்கள் எதன் அடிப்படையில் வாக்களிக்கப் போகிறார்கள்? செய்தியாளர்களின் கள ஆய்வில் கிடைத்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். விவசாயம் மற்றும் நெசவு தொழிலை பிரதானமாக கொண்டுள்ள ஈரோடு மாவட்டத்தில் சுகாதாரமான குடிநீர், சிறப்பான சாலை வசதிகள் போன்றவை மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதில் துரிதமாக செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேற்கு தொகுதியில் வந்துங்க சாலைகள் பாதாள சாக்கடையை வந்து சரி பண்ணுற பாதாள சாக்கடை போடுறோன்னு சொல்லி பாதாள ரோடெல்லாம் ஏதாவது வந்து நோண்டி அங்கங்கே போட்டாங்க. அதனால் மக்கள் வந்து 2 வீலர்லேயும் 4 வீலர்லேயும் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. அதேமாரி மேற்கு தொகுதியில் மேலான பகுதிகளில் வந்து குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது. அந்த குடிநீர் வந்து மக்களுக்கு நல்ல முறையில் கிடைக்க வழி செய்யணும். ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நகரத்தை சார்ந்த பகுதி தான். இங்கே மெயினாக வந்து பிரச்சனை பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் வந்து ரோடு வசதி இப்போ ரொம்ப நெரிசலாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நெருக்கடியை விட இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இங்கே மேம்பாலங்கள் வந்து கண்டிப்பாக போடணும்.
ரோடுகளை அகலப்படுத்தணும், ஆக்கிரமிப்புகளை அகற்றணும். இதுதான் மிக முக்கிய பிரச்சனை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, ஈரோடு கிழக்கு மற்றும் ஈரோடு மேற்கு இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா சுகாதாரமான குடிநீர் என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாகவே இருக்கிறது. பல வருடங்களாக இந்த பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய சாய மற்றும் தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீரினால் நிலத்தடி நீர் ஆதாரம் முழுவதுமாக பாதிக்கப்படுவதாக இந்த தொகுதிகளை உள்ளடக்கிய மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பல வருடங்களாக இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துமே இதுவரையும் தீர்க்கப்படவில்லை என்பது இந்த பகுதி மக்களினுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியினை பொறுத்தவரையில் விவசாயத்திற்கு தேவையான நீராதாரத்தை பெருக்க வழி செய்ய வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் நம்பியூர் ஒன்றியம் தான் முழுக்க வருதுங்க. இந்த நம்பியூர் ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா நம்பியூருக்கு தனியாக அரசு கலைக்கல்லூரி கட்டித்தரணுன்ட்டு கடந்த 20 வருஷ காலமாக இன்றைக்கி பொதுமக்கள் சார்பாகவும் வணிகர் சங்கங்கள் சார்பாகவும் கேட்டுட்ருக்குறோம். அதில் கலைக்கல்லூரி இது வரைக்கும் கட்டித்தரதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படலைங்க. முழுக்க வேளாண் விவசாய பெருமக்கள் சார்ந்த ஒரு தொகுதி. இதில் பவானி ஆறு முக்கிய பாசன ஆதாரமாக விளங்குகிறது. பவானி ஆற்றில் வருடந்தோறும் 7 TMC நீர் வீணாக கடலிலே காவிரியிலே வழியாக கடலிலே கலக்கிறது. இதற்காக ஒரு 5 இடங்களில் நாங்கள் தடுப்பணைகளை கட்டுவதற்கு பல ஆண்டுகளாக கோரி வருகிறோம். அது இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. விவசாயத்திற்கு தேவையான மும்முனை மின்சாரம் வழங்கப்படாதது விவசாயிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது தவிர நகரின் மையப்பகுதியில் செயல்பட்டு வரும் குப்பை கிடங்கு அகற்றப்படாதது, குளிர்பதன கிடங்கு அமைக்கப்பட்டு இன்னும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படாதது, கீரிப்பள்ள ஓடையிலிருந்து வரும் கழிவு நீர்களை சுத்திகரிக்கப்படாமல் தடப்பள்ளி வாய்க்காலில் கலக்கப்படுவது உள்ளிட்ட பிரச்சனைகள் முக்கிய பிரச்சனையாக இப்ப தொகுதியில் நிலவி வருகிறது. கிராமப்புற மக்களுக்கு சிறப்பான மருத்துவ வசதிகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அந்தியூர் தொகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எங்கள் அந்தியூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100% பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் எங்களுக்கு முக்கிய பிரதான தொழிலாக இருக்குது. ஆனால் இந்த விவசாயத்துக்கு சுத்தமான அளவுக்கு போதிய அளவுக்கு நீர் வரத்து இல்லாததுனால எங்களுக்கு விவசாயம் மிகப்பெரிய வறட்சி லெவலில் தான் போயிட்டுருக்கு. எங்களுக்கு தேவையானது வலதுகரை உபரிநீர் திட்டம், மேட்டூர் வலதுகரை உபரிநீர் திட்டம், அதுவும் எங்களுக்கு கிடைக்கல. தென் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல பர்கூர், மணியாச்சி, கொங்கோடை, தாமரகரை, ஈரட்டி, பெஜிலட்டி போன மலைவாழ் பகுதி தான் அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு சரியான ரோடு வசதியும் போக்குவரத்து வசதியும் கிடையாது. பிளஸ் முக்கியமானது என்னன்னா மருத்துவ வசதிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. இந்த மருத்துவ வசதி இல்லாம அங்கேயே பல பேர் நோய்வாய்ப்பட்டு இறக்கவும் வயதானவங்க ரொம்ப தள்ளாடுறாங்க. நிறைய ஸ்கூல் எங்களுக்கு இது இருக்கு. ஆனால் மேற்படிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 60-70 கிலோமீட்டர் சுற்றுலா தாண்டி போய் தான் படிக்க வேண்டியதாக இருக்கு. எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை எங்களுக்கு அந்தியூரில் ஒரு அரசு கலைக்கல்லூரி வரணும்னு. அது வந்ததுன்னா எங்களுடைய ஏரியா மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயர்றதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும். நாங்கள் எங்களோட முதல் கோரிக்கை எங்களுக்கு வர இதில் அரசு கலைக்கல்லூரி எங்கள் அந்தியூர் தொகுதிக்கு ஒன்று வேணும். இதேபோல் பவானி மற்றும் மாவட்டத்தில் உள்ள பிற தொகுதி மக்களுக்கும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட நீண்ட நாள் கோரிக்கைகள் பல உள்ளதாகவும் அதனை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். பவானி பஸ் ஸ்டாண்ட் ஒரு விரிவாக்கம் இல்லை, ரொம்ப மிகச்சிறிய சின்னதாக தான் நம்மளுடைய மக்களுடைய தேவைக்கான அளவுக்கு இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடியே குப்பைகளை மழை போல குமிஞ்சு கிடக்குது. அதில் அடிக்கடி தீ வச்சுட்டாங்கன்னா அது புகை, அது அவ்வளோ பெரிய பொல்யூஷனாக இருக்குது. ஏன்னா மாசு கட்டுப்பாடுங்கிறது பேருக்கு தான் இருக்குது இல்லையா, அங்கே எப்பவுமே புகையே இருக்கும். அந்த பவானி பஸ் ஸ்டாண்டு சுற்றி அந்த ஏரியா தான் டெவலப்பிங் ஏரியா, அங்கே தான் மருத்துவமனைகள் எல்லாமே நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த புகை எப்பவும் நமக்கு மாசுங்கிறது அங்கே அதிகபட்சம் இருக்குது. அதை நிவர்த்தி செய்யணும் தான் எங்க பவானியினுடைய குறிக்கோள். தீமங்கலம் தொகுதி, அதாவது பவானிசார் சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களில் மயில்கள், இந்த காட்டுப்பன்னிகள், அந்த பிரச்சனை நிறையா இருக்குது. அதெல்லாம் அரசு அதிகாரி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அதனால் விவசாயிகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. காட்டுப்பன்னிகள்லாம் கள்ளக்காயை பிரிச்சுட்டு போயிடுது, மயில்கள் எல்லாம் தொந்தரவு பண்ணுது, யானைகள் தொந்தரவு பண்ணுது. அதுபக்கம் பார்த்தீங்கன்னா தாளவாடியிலேருந்து வர்ற அந்த ஹில்ஸ் இந்த இதில் இன்னும் ரோடெலாம் கொஞ்சம் அகலப்படுத்தணும். ஏன்னா அகலப்படுத்தணும் நிறையா வெஹிக்கிள்ஸ் நிறையா வருது. இப்போ ஏதாவது ஒரு வாகனம் கவுந்துருச்சுன்னா அது 2 மணி நேரம் 3 மணி நேரம், நிறைய குழந்தைங்க பெரியவங்கலாம் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப பிரச்சனையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொடிவேரி, அக்கறை கொடிவேரி, பெரிய கொடிவேரி, அந்த மேம்பாலம் அது ரொம்ப வருஷமாக சொல்லி இப்போதான் ஓரளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அதை சீக்கிரமாக நிறைவேற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் மக்களுக்கு போக்குவரத்துலாம் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் சார். ஈரோடு
ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் ஒரு பிரதான தொழிலாக இந்த பகுதியில் இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நெல், வாழை, கரும்பு, மஞ்சள் என பல்வேறு விவசாய விளைபொருட்கள் இந்த தொகுதியில் விளைவிக்கப்பட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறது. இந்நிலையில் இந்த தொகுதி முழுவதுமாக, அதாவது கடைமடை பகுதி விவசாயிகளுடைய நீண்ட நாள் பிரச்சனை, காளிங்கராயன் கால்வாயினுடைய தண்ணீரானது கடைமடைக்கு வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு, அதனை சரி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது. மாநிலத்தில் அதிக அளவில் நெல் உற்பத்தி நடைபெறும் மாவட்டங்களில் சிறப்பிடம் பெற்றுள்ள ஈரோடு மக்களின் எதிர்பார்ப்புகள் ஒருபுறம் இருக்க, மாநில அளவில் கட்சிகளின் வாக்குறுதிகள், வேட்பாளர்களின் செல்வாக்கு, முந்தைய சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடு போன்றவையும் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் காரணிகளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் குறித்த ஈரோடு மாவட்ட இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை தெரிந்து கொள்வதற்காக நம் செய்தியாளர் ஜான் மைக்கேல் அவர்களோடு நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் நீங்க என்ன மாதிரியான எம்எல்ஏ வரணும்னு விருப்பப்படுறீங்க? நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யற மாதிரி எம்எல்ஏ வந்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும். அப்புறம் வந்துட்டு இப்போ இருக்க எம்எல்ஏஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா மக்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. மக்கள் எந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஜுகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எம்எல்ஏ வந்து வரவங்க படித்தவங்கள எஜுகேட்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும். மக்கள் அவங்க என்ன தேர்தலப்போ கேட்குறாங்களோ அதை அவங்க செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எம்எல்ஏங்கிறவங்க வந்து மக்களின் நண்பனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எஜுகேஷன்லேருந்து ஆல் லெவல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க பார்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து மக்களின் நண்பனாக எஜுகேஷன் ஃபீல்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் சார். அப்புறம் வந்து ஊழல் தான் சார் இப்போ மெயினாக இருக்குது. ஊழல் வந்து இப்போ வந்து இல்லாமல் இருந்தது அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் சார். நீங்கள் அதாவது இப்போ தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மக்களிடத்தில் வந்து அதிகமாக இடம் பிடிச்சிருக்கிறது வந்து இப்போ குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்லலாங்க சார். இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போகிறதங்காட்டி நிறைய விதமான குழப்பங்கள் இருக்கும். இது பண்ணால் இப்படி செய்வாங்களா, இது பண்ணால் இப்படி செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்குங்க சார். அதனால் யார் நல்ல விதமாக பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அது மூலியமாக நாங்கள் ஓட்டு போட்டு இது பண்ணுவோம். நீங்கள் ஒரு மூத்தவராக இல்லாமல் ஒரு யூத்தாக இருக்கணும். அவர் நல்லா படிச்சிருக்கணும். அவங்க வந்தால் தான் நாட்டணும். அரசியலுக்கு பெண்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் அப்போ பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த டைம்லேயே கொஞ்சம் பெண்கள்லாம் முன்னாடி வந்திருக்காங்க. இந்த தடவை இன்னும் அது அதிகரிக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் வந்தால் எல்லாத்துலேயும் கரெக்டாக செய்வாங்கன்னு நினைக்கிறோம். அதனால பெண்கள் வந்தால் நாங்கள் போடுற ஓட்டில் பெண்களுக்காக தான் இருக்கும். அடுத்ததான் அதாவது இப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இளைஞர்களுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? எஜுகேஷன், அப்புறம் அவங்க தேவையான எல்லாமே எஜுகேஷன், அது எல்லாமே செய்யணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லோன் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி எஜுகேஷன் லோனு ரொம்ப நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி எஜுகேஷன் லோன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க முக்கியமான ஸ்டடீஸ் தான். ஸ்டடீஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அது மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய காலேஜஸ் கட்டணும். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க முன்னாடி வர மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய தரணும். வேலைவாய்ப்பு வந்து அதிகப்படுத்தணும் சார். வேலைவாய்ப்பு தான் இப்போ எல்லாரும் படிக்கிறாங்க. எல்லா வீட்லையும் இன்ஜினியர்ஸ் அது மாதிரி எல்லா ஸ்கோர்ஸும் படிக்கிறாங்க. பட் வேலைவாய்ப்பு தான் சார் கம்மியாக இருக்குது. வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். நீங்கள் வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தணும். எஜுகேஷன்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் வேலை கிடைக்கிறவங்களுக்கும் அது பெர்மனெண்ட்டாக இருக்குது. அதில் பெர்மனெண்ட் ஜாப் கிடைக்கணும். அதே மாதிரி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க திங்ஸ் வேணும். அந்த மாதிரி இது. ஈரோடு மாவட்டத்தில் வாக்காளர்களின் அரசியல் விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது பார்க்கலாம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் யார் சார்? தெரியலங்க சார். தமிழக ஆளுநர் யாருங்க? உங்களுக்கு தெரிஞ்ச தேசிய கட்சிகள் அப்படின்னா என்னென்னு சொல்லுங்க. தெரியலங்க சார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் யார்? ஸ்டாலின். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எதிர்கட்சி வரிசையில் இருக்கா? இப்போ இல்லை சார். முன்னே இருந்துச்சு, இப்போ இல்லை. திமுகவினுடைய பொருளாளர் யார்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். நோட்டா அப்படின்னா என்ன சார்? நோட்டாங்கிறது நம்மளுக்கு அந்த வேட்பாளர் லிஸ்ட்டில் இருக்கிற வேட்பாளர்களை
நம்மளுக்கு வந்து பிடிக்கல, அவங்க பூரா வந்து ஓட்டை வாங்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. அப்படிங்கிற போது நம்ம யாருக்கு ஓட்டு போடுறது? அப்போ நம்ம ஓட்டு போடாமல் திரும்பி வர்றதா? அதுக்குங்கிறதுக்காக தான் ஒரு ஆப்ஷன் நோட்டா கொடுத்துருக்காங்க. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் யார்? ஈரோடு மாவட்ட ஆட்சியர் பிரபாகரன். ஈரோடு மாவட்ட எஸ்பி யார்? திரு சிபி சக்கரவர்த்தி சார். பொன் ராதாகிருஷ்ணன் என்ன பொறுப்புல இருக்கு? கல்வித்துறை. கல்வித்துறை. தற்போது செய்தியாளர் ஜான் மைக்கேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜான் மைக்கேல். ஈரோடு மாவட்டத்தின் ஒட்டுமொத்த நிலவரம் என்ன? நிச்சயமா வெங்கட பிரகாஷ், அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் அப்படின்னா பிரதானமான தொழிலாக இருப்பது விவசாயம். விவசாயத்திற்கு அடுத்தபடியாக ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் ஈரோடு மாவட்டம் முன்னிலையில் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா பெருந்துறை, ஈரோடு மேற்கு, கிழக்கு ஆகிய 3 தொகுதிகள் உள்ளடக்கிய பகுதிகளில் குடிநீர் மாசுபடுதல் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்கு இந்த கழிவுநீரிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு பொதுவான சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்பது ஒரு நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு. இதுவரை அது பூர்த்தி செய்யப்படவில்லை. அதே போல மலைப்பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் உள்ளிட்ட மலைப்பகுதியை அடக்கிய இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது மலைவாழ் மக்களினுடைய குழந்தைகளுக்கு இதுவரை உரிய ஜாதி சான்றிதழ் பலருக்கும் கிடைக்கவில்லை. இதனால் அவர்களுடைய மேல் படிப்பு ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது. அதே போல தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்திற்கு செல்லக்கூடிய திம்பம் மலைப்பாதையில் அதிக பாரங்களை ஏற்றுச் செல்லும் வாகனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த இடத்தில் அடிக்கடி தொடர் விபத்துகள் ஏற்படும் பொழுது இந்த இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு செல்வதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. இதனால் அந்த இடத்தில் நிலவக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதே போல மலைப்பகுதியில் இருந்து வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான மோதலை தடுக்கும் வகையில் அங்கு வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. இது போன்று ஈரோடு மாவட்ட மக்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளோட காத்துட்டு இருக்காங்க.